வீடு வாங்கலாமா வேண்டாமா, இந்த காசு சேவ் பண்ணி என்ன பண்ணுறது, இந்த ஊரில் இருக்கலாமா வேண்டாமா, வேறு என்ன நடக்க போகுது, இது எதுவுமே பயங்கர அன்சர்டனிட்டி போயிட்டுருக்கு. 2 பேருக்கும் இப்போ கரெக்டாக 28 வயசு இருந்ததுன்னு வைங்க. இப்போ வந்து ஆளுக்கு கையில் ஒரு 20,000 30,000 சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா வீடு வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா இந்த கிளைமேட்டில்? அடுத்து வந்து April 30 வந்து நமக்கு பேஸ் ரேட் ரிடக்ஷன் இருக்கு. பேஸ் ரேட் கமிட்டி கூடுறாங்க. இப்போ வந்து இந்த ஊரில் வந்து பை டு லெட் வந்து வாங்கினா டேக்ஸ் கட்டணும், இது கட்டணும், அது கட்டணும்னு நிறைய சொல்கிறாங்க. என்ன நீங்கள் இது சொல்கிறீங்க, 2வது ஹவுஸு இப்போ வந்து பெட்டராக இல்லையா? ஆக்சுவலாக ப்ராடக்ட்ஸ் வச்சு தான் 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி பண்ண விடுவாங்க. ஆனால் ரீமார்ட்கேஜ் வந்து இப்போவே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதில் 2 ஆப்ஷன் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு என்ன பண்ணி கொடுக்குறோம்னா, இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் பேசும்போது நம்ம ஃபஸ்ட் டைம் பயர்ஸ் பற்றி பேசணும். அட் த சேம் டைம் வந்து நிறைய பேருக்கு வந்து இப்போது என்ன திகிலாக இருக்கும், எனக்கும் அந்த மாதிரி பயம் இருக்கும். ஃபிக்ஸ்ட் ரேட்டில் 1 year 2 year போட்டு வச்சுருப்போம், இன்னும் 6 மாதத்துக்கு மேலே வரலாம், டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருப்போம். அவங்களுக்கு என்ன மாதிரி அட்வைஸ் கொடுப்பீங்க? இப்போ 6 மாதம்னா அந்த டைமில் வந்தால் ஓகேவா, இல்லை எப்போ எந்த டைம்குள்ளார வரலாம்? எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழ். நீங்களா எப்படிங்க? நான் சூப்பராக இருக்கேன். வணக்கம் மைக்கேல், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி? நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்கேன். வணக்கம் லாவண்யா. சாரி, நல்லா இருக்கீங்களா? 2 பேரும். இப்போ நீங்கள் 2 பேரும் இருக்கும்போது தான் இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்மைல் வெளியில் வருது. சூப்பர். எப்படின்னா இந்த மெயினாக நீங்கள் கவர்மெண்ட்டில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க, முன்னாடியே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஹெல்ப் பண்ணீங்க. ஸோ இப்போ வந்து நாங்கள் கரண்ட் சுச்சுவேஷனை பற்றி பேசணுன்னு தான் பிளான் பண்ணோம். லாஸ்ட் டைம் என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம ஒரு இது பேர் என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் பற்றி சொன்னோம். அதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்ச் ஆச்சு, அதெல்லாம் கொஞ்சம் டிலே ஆனதுனால இந்த டைம் வந்து கரெக்டாக டைமுக்கு முன்னாடியே பண்ண போகிறோம். அடுத்தது எப்போ சேஞ்ச் ஆகுது? ஃபர்ஸ்ட் அடுத்து வந்து April 30 வந்து பேஸ் ரேட் கமிட்டி கூடுறாங்க. பட் ரிடக்ஷன் இருக்கா இல்லையான்னு தெரியாது. ஓகே, இப்போ என்ன ரேட்டில் இருக்கும்? இப்போ 3.75ல தான் ஹோல்ட் ஆயிட்டு இருக்கு. சின்ஸ் டிசம்பர் 3.75ல ஹோல்ட் ஆகுது. 3.75ல ஹோல்ட் ஆயிட்டு இருக்கு. இப்போ வந்து 2 விஷயம். இப்போ வந்து நிறைய பேர் இந்த தலைவர் நம்ம ட்ரம்ப் சார் பண்ணுற வேலையில் வீடு வாங்கலாமா வேண்டாமா, இந்த காசு சேவ் பண்ணி என்ன பண்ணுறது, இந்த ஊரில் இருக்கலாமா வேண்டாமா, வேறு என்ன நடக்க போகுது, இது எதுவுமே பயங்கர அன்சர்டனிட்டி போயிட்டுருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த பேஸ் ரேட்டை பற்றி பேசிட்டீங்க. ஆனால் பேஸ் ரேட் மாறதுக்கு சான்சஸ் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்குது. என்னென்னா, என்ன விலை அதிகமாக போகுது, நிறைய இஷ்யூஸ் நடந்துட்டு இருக்குது. இந்த டைமில் என்ன நடக்க போகுதுன்னு ஒன்று தெரியணும். இன்னொன்று, வாங்கலாமா வேண்டாமா, இல்லை வீடு அப்புறமா வாங்கிக்கலாமா, இன்னும் 2 வருஷம் கழித்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக லீஸால் காசு வந்ததுக்கப்புறம் சேர்த்துக்கலாமா, பண்ணிக்கலாமான்னு பண்ணுவாங்க. என்ன நீங்கள் சொல்கிறீங்க? ஆமாம், ஆக்சுவலாக இது நல்ல கொஸ்டின். நார்மலாக எல்லாம் என்ன யோசிப்பாங்கன்னா, ஸோ என்னடா திடீர்னு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் கூட ஆரம்பிக்குது அப்படின்னு நினைப்பாங்க. பட் ஆல்வேஸ் இப்போ நான் இந்த ஊரில் வந்துட்டு 25 years இருந்திருக்கேன். ஸோ எவ்ரி 5 years there is a cycle. உங்களுக்கும் தெரியும். ஓகே, ஸோ இது ஜாப் மார்க்கெட்டாக இருக்கட்டும், அது ப்ராப்பர்ட்டி மார்க்கெட்டாக இருக்கட்டும், இது எனி மார்க்கெட்டில் வந்துட்டு ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சைக்கிளில் வந்துட்டு நல்லா குறையும், அப்புறம் கூடும். ஓகே, அது மாதிரி இப்போ என்ன ஆகுதுன்னா, தெர் இஸ் அன்சர்டனிட்டி வந்துட்டு நிறைய இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, ஸோ ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கூட வந்துச்சு இல்லையா, அது மாதிரி இது இருக்காது. ஏன்னா அது வந்துட்டு கோவிட், அதுக்கப்புறம் இன்ஃப்ளேஷன் வெரி ஹையாக இருந்தது. ஸோ அதனால இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்துட்டு அவங்க கூட வேண்டியதாக இருந்துச்சு. இப்போ வந்துட்டு தே கேன் ஈஸிலி ப்ரிடிக்ட் ஆக்சுவலாக. ஸோ இது வந்துட்டு வார் வந்து ப்ரொலாங் ஆகுமா, இல்லை ஒன் டேயில் இதாகும். எவ்வளோ நாளில் ப்ரொலாங் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இருக்க போகுது. என்ன இப்போதைக்கு ப்ரிடிக்ஷன்னா, நெக்ஸ்ட் இந்த சொன்ன மாதிரி ஸோ ஏப்ரல் எண்டு வந்துட்டு எம்பிசி வந்துட்டு மீட்டிங்கில் வந்துட்டு எல்லோரும் நிறைய என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறாங்கன்னா, இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையாது, இது அப்படியே ஹோல்ட் பண்ணுவாங்க. வெரி 5% சான்சஸ் தே வில் இன்க்ரீஸ் இட் ஸ்லைட்லி. ஓகே, பட் இந்த ஹோல் இயருமே இப்படி தான் இருக்க போகுது. ஏன்னா இது எல்லாமே நம்ம ட்ரம்ப் கடவுள் கையில் தான் இருக்குது. ஓகே, அவர் எவ்வளோ சீக்கிரம் நிப்பாட்டுறாரோ அந்தளவுக்கு வந்துட்டு குறையும். ஏன்னா இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆயிரும். ஆயில் ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா இன்ஃப்ளேஷன் கூடிடும். அப்போ கவர்மெண்ட் வந்துட்டு பேங்க் ஆஃப் இங்கிலாந்து தே ஹேவ் டு டேக் சம் டிசிஷன். ஸோ அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 weeks வந்துட்டு நிறைய ரேட் வந்து புல் பண்ணாங்க. ஆக்சுவலாக கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் எடுத்தாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி என்னென்னா, மோர் தென் 200 வந்துட்டு ப்ராடக்ட்ஸை வந்து இமீடியட்டாக புல் பண்ணாங்க. ஆனால் 2022ல் இப்போ வந்து அந்த மாதிரி இல்லை, ஜஸ்ட் லிமிட்டட் ப்ராடக்ட்ஸ் தான் பண்ணாங்க. இமீடியட்லி இது அதுக்கான ஈக்குவலன்ட் ப்ராடக்ட்ஸ் கொண்டாண்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம என்ன ப்ரெடிக்ட் பண்ணலாம்னா, ஸோ டெஃபினெட்லி இது வந்துட்டு ரொம்ப நாள் போகாது.
பட் ஆனால் இவ்வளவு அந்த பெரிய அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் இருக்காது. அது என்ன இப்போ நீங்கள் சொல்கிறீங்க 2022ல் திடீர்னு நிறைய புல் பண்ணாங்க, இந்த டைம் கம்மியாக தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறீங்க. ஆமாம். அது ஏன்னா வந்து பயப்படலையா இஷ்யூஸ் நடக்காதுங்க? ஆமாம், இது ஆமாம். It was during COVID time. Due to all the uncertainty, வேர்ல்டு எங்கே போகும்னே தெரியல, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னே அந்த ப்ரிடிக்ட் பண்ண முடியல. ஸோ அப்போ அந்த ப்ரிடிக்ட் பண்ண முடியாததுனால அந்த டைமில் வந்து நிறைய ரேட் புல்ஸ் இருந்துச்சு. பேங்க் எல்லாம் டக்குன்னு வந்துட்டு எல்லா ரேட்ஸும் திடீர்னு பார்த்தா ஒரே நல்ல இன்ட்ரெஸ்ட் ஃபிக்ஸ்ட் ரேட்டே கிடையாது, எல்லாமே ட்ராக்கர் ரேட் மட்டும் தான் இருந்தது. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 900 ரேட்ஸ் வந்துட்டு புல் பண்ணாங்க. இப்போ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சரி ஓகே அப்போ நடந்த மாதிரி தான் இப்பயும் நடக்குமா அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்த்தா இப்போ ஒரு 200 to 250 தான் புல் பண்ணியிருக்காங்க. அண்ட் த மார்க்கெட் இஸ் ப்ரிடிக்டபிள். இப்போ நமக்கு இருக்கிற ஒரே ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, முதல்ல அதை ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, இப்போ ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அண்ட் நம்ம இதுக்கு முன்னாடி எல்லாம் பல வீடியோஸில் நம்ம பேசின அதே ஸ்வாப் ரேட் தான் இப்பயும் இம்பாக்ட் பண்ணுது. நம்ம நார்மல் பேஸ் ரேட் என்னதான் 3.75ல இருந்தாலும் பிகாஸ் ஆஃப் த ஸ்வாப் ரேட் நமக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடுது. பட் கூடுறது வந்து இட்ஸ் ப்ரிடிக்டபிள் அண்ட் இது வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா, இட்ஸ் நாட் கோயிங் டு ப்ரோலாங் ஃபார் லாங். இட்ஸ் அ ஸ்பைக், இட்ஸ் அ குவைட் ஸ்பைக். இப்போ எப்படி நமக்கு இன்சுலின் டக்குன்னு சுகர் சாப்பிட்றோம், டக்குன்னு ஒரு சின்ன ஸ்பைக் வர்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்லையும் குலாப் ஜாமுன் சாப்பிட்ற மாதிரி அதே மாதிரி இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்லையும் இட்ஸ் அ ஸ்பைக், உடனே கீழே வந்துரும் தான் ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க. ஆனால் பேஸ் ரேட் வந்துட்டு 3.75ல இருக்கிறது இந்த வருஷம் ஃபுல்லாக 3.75ஆகவே இருக்கிறதுக்கான சான்சஸ் கூட நிறையா இருக்குது. சூப்பர். எனக்கு உங்கள் 2 பேர்கிட்ட இப்போ தம்பதியர்களாக வந்திருக்கீங்க. நம்ம வந்து நீங்கள் 2 பேரும் ஹைப்போதட்டிக்கல் கொஸ்டின் நான் கேட்குறேன். கண்டிப்பாக 2 பேருக்கும் இப்போ கரெக்டாக 28 வயசு இருந்ததுன்னு வைங்க. இப்போ வந்து ஆளுக்கு கையில் ஒரு 20,000 30,000 சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா வீடு வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா இந்த கிளைமேட்டில்? இந்த கிளைமேட்லையா, நான் ஏற்கனவே நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ எது ரைட் டைம்னா, உங்கள்கிட்ட இப்போ காசு இருந்ததுன்னா அதான் ரைட் டைம். ஓகே. ஸோ என்றைக்குமே இந்த ஊரில் நான் அப்போ இருக்கும்போது நான் அதே மிஸ்டேக் பண்ணேன். அப்போ இருந்த என்கிட்ட 10,000 வந்துட்டு நான் வந்துட்டு வீடு வாங்கலை, ரொம்ப லேட்டாக வீடு வாங்கினேன். ஸோ அதனுடைய இம்பேக்ட் எனக்கு தெரிஞ்சது. ஓகே. ஸோ அப்போலாம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 8% மேலே இருந்தது. நாட் லைக் வந்து இப்போ இருக்க மாதிரிலாம் கிடையாது, 8% இருந்தது. அப்போ நான் எனக்கு இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினாங்க, அவங்களாம் தே ஆர் மில்லியனர்ஸ், மல்டி மில்லியனர்ஸ். ஓகே. ஏன்னா அப்போ இருந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு நான் வந்து பயந்துக்கிட்டு என்கிட்ட இருக்க 10,000 அப்படியே வச்சுக்கிட்டு சேஃபாக வச்சுக்கிட்டு இருந்தேன். பட் ஆனால் அதை வந்துட்டு அவங்க இல்லை நான் வீடு வாங்குறேன்னு சொன்னவங்க நிறைய வீடு வாங்கி தே ஆர் மல்டி மில்லியனர்ஸாக இருக்காங்க. ஸோ அதனால் என்கிட்ட கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு இப்போ வீடு தேவைப்படுதா, உங்கள்கிட்ட வந்து சேவிங்ஸ் இருக்கா, இல்லை வந்து நம்ம இந்தியாவில் இருந்துமே சேவிங்ஸ் இருக்க கோல்டு சேவிங்ஸை அதை வச்சு நம்ம வீடு வாங்க முடியுமா? கண்டிப்பாக வாங்கலாம். ஸோ இது அடுத்த ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் இதே மாதிரி குறைய போகுது, கூட போகுது. நிறைய அவங்களுடைய இது லைஃப் லாங்காக வந்து இந்த சைக்கிள் போயிட்டே இருக்க போகுது. அதனால் என்னுடைய ரைட் ஆன்சர் என்னென்னா, காசு இருந்ததுன்னா கண்டிப்பாக வாங்கிடலாம். இப்போ எனக்கு இன்னொரு கொஸ்டின் இருக்குது. எப்படின்னா, நம்ம எப்படியும் வந்து உங்கள் சேல்ரி, என் சேல்ரி, என்னோடய ஒய்ஃப் சேல்ரி இருக்குல்ல, 2 சேர்த்துட்டு உங்களுக்கு இவ்வளோ பேங்க்கிட்ட நீங்கள் லோன் வாங்கலான்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம எப்பயும் வந்து கொஞ்சம் டிஃபென்சிவாக போயிட்டு கம்மியாக தான் வாங்குவோம். எப்படின்னா, ஓகே எனக்கு எக்ஸாம்பிள் நான் வந்து 2010ல் நான் வாங்கும்போது எனக்கு 2 பேருக்கும் சேர்த்து வந்து பேங்க் வந்து 500Kக்கு லோன் தரேன்னு சொன்னாங்க. ஆனால் நான் வாங்கினது வந்து 270Kக்கு வாங்கிட்டு மாதம் இவ்வளோ பணம் போகும், நம்மளால் கொடுக்க முடியுமா இல்லையா, இந்த பயத்துலலாம் விட்டோம். அதே டைமில் உங்கள் ஃப்ரெண்டு மாதிரி என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வாங்கினார். அவர் வந்து ஃபுல் 500க்கு ஒன்று வாங்கினார். ஓகே. எல்லாம் சிரித்தோம், கேவலமாக சிரித்தோம், எப்படிடா நீ கட்ட போகிற அப்படின்னு. இன்றைக்கி அவர் என்னை பார்த்து சிரிக்கிறாரு. ஏன்னா அவரோட வீடு வந்து மில்லியன்ஸில் போயிடுச்சு. ஏன்னா அவர் வந்து வாங்கும்போது வாங்க முடியாது. ஸோ நீங்கள் எப்படி அது வந்து ரைட் டெசிஷன் என்ன, மந்த்லி அவுட் கோயிங் வச்சு தான் ரைட் டெசிஷன் இருக்கும். ஸோ அது எப்படி பண்ணுறது? ஏன்னா நான் இன்றைக்கி பார்த்தேன்னு யாராச்சும் அட்வைஸ் நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த மாதிரி இருந்தால் வாங்கடா, அது ஃபியூச்சரில் ஹெல்ப் ஆகும். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் தான் எக்ஸ்பர்ட். சரி, என்னன்னா இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் த ரிஸ்க் டேக்கிங் அப்படைட் ஆஃப் த கிளையண்ட். இப்போ அவங்க வந்துட்டு இல்லை எனக்கு இதுதான், இதுக்குள்ளேயே நான் சேஃபாக ப்ளே பண்ணிக்குவேன் அப்படின்னு நினச்சாங்கன்னா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம எப்பயுமே அஃபோர்டபிலிட்டி கொடுக்கறது மேக்ஸிமம் அவங்க என்ன வாங்க முடியுமோ அதுக்கு தான் கொடுப்போம். ஆனால் அந்த ப்ராப்பர்ட்டி எவ்வளவுக்கு வாங்கணுன்றது வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கிளையண்ட். அங்கே தான் கிளையண்ட் வல்னரபிலிட்டி வருது. என்னதான் உங்களுக்கு கெப்பாசிட்டி ஜாஸ்தி இருந்தாலும் ஐ ஆம் கம்ஃபர்டபுள் ஒன்லி வித் திஸ் அப்படின்னு கிளையண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுதான் அவங்களுக்கு ரைட் சாய்ஸ். ப்ளஸ் இது வந்து தே ஆர் என்ட்ரிங் இன்டு த மார்க்கெட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் மோஸ்ட் ஆஃப் தேம். இப்போ அதே இது வந்து 2வது ப்ராப்பர்ட்டி வாங்க வரும்போது இருக்கிற கிளையண்ட்டோட கான்ஃபிடென்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வாங்க வரும்போது அந்த கிளையண்ட்டுக்கு இருக்காது. ஸோ இட் ஆல்வேஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த ரிஸ்க் டேக்கிங் அப்படைட் ஆஃப் த கிளையண்ட். உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நாங்கள் கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுவோம். ஆனால் இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் யூ தான் மோஸ்ட் ஆஃப் த டைம். இன்னொன்று இதில் வந்துட்டு பெனிஃபிட் இருக்குது. எப்போவுமே வந்து இந்த மாதிரி வந்துட்டு ஒரு மார்க்கெட்டில் வந்துட்டு ஒரு ஸ்பைக்ஸ் இருக்கும்போதும்
இல்லை வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கூட இருக்கும்போதும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டியில் நல்ல நெகோஷியேட் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கலாம். ஸோ நிறைய பேருக்கு வந்துட்டு அது தெரியாது. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருக்கும்போது நிறைய பேர் போய் வீடு வாங்குவாங்க. ஆனால் இப்போ வந்துட்டு போயிட்டு ஒருத்தவங்க எடுக்கிறாங்க இல்லையா, நல்ல ஏரியாவில் நல்லா நெகோஷியேட் பண்ணி அவ்வளவு அதிகமாக கொடுக்காம கரெக்ட் ப்ரைஸில் வாங்கலாம். ஈவன் வந்து லோவர் ப்ரைஸில் வாங்கலாம். ஸோ அதுவும் வந்துட்டு நம்ம நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம். அந்த டயத்தில் நார்மலி பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் இந்த டயத்தை தான் எடுப்பாங்க. ஸோ இந்த டயத்தில் தான் வாங்குவாங்க. ஏன்னா இதில் தான் அவங்களுக்கு வந்துட்டு நெகோஷியேட் பண்ணி பெட்டர் ப்ரைஸிங் வாங்கலாம். ஸோ அது வந்துட்டு ஃபியூச்சரில் வந்து என்ன ஆகும்னா அவங்களுடைய க்ரோத் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இது ரைட் டைம் தான். ஓகே, சூப்பர். இன்னொன்று எப்பயும் நம்ம சொல்கிறது தான், காசு கையிலே வச்சுட்டு இருந்தால் அது செலவாயிடும். பெட்டர் இன்வெஸ்ட். இன்னொன்று என்னன்னா, ஒரு மார்கேஜ் ஜேர்னின்றது இட் டேக் 6 months. 6 monthsக்குள்ளே என்ன வேணாலும் நடக்கலாம். இப்போ 2 monthsக்குள்ளே 1 monthக்குள்ளேயே நமக்கு இவ்வளவு சேஞ்சஸ் இருக்கும்போது 6 monthsல என்ன வேணாலும் நடக்கலாம். மார்கேஜ் ஆஃபர் வாங்குனீங்கன்னா எவ்ரி மார்கேஜ் ஆஃபர் இஸ் வேலிட் ஃபார் 6 months. மார்கேஜ் ஆஃபர் வாங்கினதுலேருந்து ஈவன் நீங்கள் சொல்லிடுங்க, எனக்கு இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹையாக இருக்கிறதுனால ஐ வாண்ட் த கம்ப்ளீஷன் டு கோ ஆஸ் ஃபார் as பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு 6 monthsக்கு வெயிட் பண்ணி அதுக்குள்ளே இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்ச இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் எடுத்துக்கலாம். அப்படியே இல்லைனாலும் இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் த 2 years. 2 years ஃபிக்ஸ்ட் ரேட் எடுக்கிறோன்னா அந்த 2 வருஷத்துக்கு மட்டும்தான். 2 வருஷத்துக்கு அப்புறம் யூ வில் பி பேக் டு நார்மல். அந்த 2 வருஷத்துலேயும் நம்ம எப்படி பண்ண போகிறோம், எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம்னா, வாட் இஸ் யுவர் மந்த்லி அஃபோர்டபிலிட்டின்னு பார்த்து அந்த அஃபோர்டபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம மார்கேஜ் டேர்மை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. நமக்கு 30 year டேர்ம் போட வேண்டிய இடத்துல இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் கூட இருக்குது. ஃபர்ஸ்ட் 2 yearsக்கு மட்டும் எனக்கு 40 years வரைக்கும் போங்க அப்படின்னு சொல்லி கூட போட்டுட்டு உங்களுக்கு அந்த அஃபோர்டபிலிட்டி மந்த்லி அஃபோர்டபிலிட்டியே குறைச்சிடலாம். அப்போ இன் விச் கேஸ் உங்களுக்கு அதுவும் ரிஸ்க் ஃப்ரீ. ஒரு சிம்பிள் டேர்மில் சொல்லணும்னா, இப்போ ஒருத்தர் வந்துட்டு 1000 pounds வாடகை கொடுக்குறாரு அப்படின்னா அவருக்கு வந்து 1000 poundsங்கிறது அஃபோர்டபுள் மந்த்லி. ஸோ அந்த 1000 pounds வர்ற மாதிரி நம்ம மார்கேஜ் பார்த்துக்கலாம். ஓகே, அதுதான் மெயின். அதான் அஃபோர்டபிலிட்டி வந்து இது பண்ணுறது. சூப்பர். ஸோ என்னென்னா இப்போ வந்து இந்த கிளைமேட்டில் 2 விஷயமும் பேசுகிறேன். ஏன்னா இந்த கரண்ட் கிளைமேட்னால தெரியும் எனக்கு வந்து பை டு லெட் பற்றி தனியாக பேச போகிறோன்னு. ஆஸ் எ இன்வெஸ்டர் இதுதான் ரைட் டைம் சொன்னீங்க. ஸோ பை டு லெட் வந்து மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ஊரில் வந்து பை டு லெட் வந்து வாங்கினா டேக்ஸ் கட்டணும், இது கட்டணும், அது கட்டணும்னு நிறைய சொல்கிறாங்க. என்ன நீங்கள் இது சொல்கிறீங்க, 2வது ஹவுஸு இப்போ வந்து பெட்டரா இல்லையா? ஓகே. ஸோ இது வந்துட்டு இண்டிவிஜுவல் கிளைண்ட்ஸை பேஸ் பண்ணியிருக்கு. ஓகே. ஸோ ஒரு சிலருக்கு வந்துட்டு தே ஹாவ் அ லாட் ஆஃப் மணி, வேறு எங்கேயும் எனக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு வழி தெரியல அப்படின்னா இட்ஸ் அ ரைட் டைம். ஓகே. பட் இதுதான் நான் போய் ஃபஸ்ட் டைமாக போயிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டிக்குள்ளே பை டு லெட் வாங்க போகிறேன்னா தே ஹாவ் டு வெயிட் ஃபார் இட். ஸோ இங்கே வந்துட்டு நான் வந்து ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து அட்வைஸ் கொடுப்பேன், இட்ஸ் அ ரைட் டைம் டு பை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஃபஸ்ட் டைமாக ஒருத்தவங்க வந்து பை டு லெட் வாங்க போகிறாங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும். பட் இட்ஸ் நாட் லைக் வாங்கக்கூடாதுன்னு கிடையாது. பட் அவங்களுடைய வந்துட்டு அவங்க வச்சுருக்க சேவ் பண்ண மணியும் வேறு எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க பார்த்துட்டு அதில் வந்துட்டு ஒரு எடுத்த உடனே வந்துட்டு ஒரு 400K ப்ராப்பர்ட்டி போகாமல் கம்மியான ப்ராப்பர்ட்டிஸ், ஓகே 200K அந்த மாதிரி வந்துட்டு ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வந்து போனாங்கன்னா இட்ஸ் பெட்டர். சூப்பர். இப்போ யாராச்சும் வரணும்னா இப்போ வந்து உங்கள்கிட்ட வந்து கேட்டாங்கன்னா நீங்கள் அட்வைஸ் பண்ணுவீங்களா, இது வாங்கலாமா வேண்டாமா? அது அந்த இது ப்ராப்பர்ட்டி அட்வைஸ் டைரக்டாக பண்ண மாட்டோம். லைக் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சூட் ஆகும். அது வந்து பிகாஸ் இது யூஎஸ் கிடையாது. யூஎஸ்ல தான் வந்துட்டு தே ஹேவ் ரியல்டர்ஸ் அண்ட் அவங்க தான் ப்ராப்பர்ட்டியை சுற்றி காமிப்பாங்க. இது இங்கே வந்து அதெல்லாம் அந்த கான்செப்டே கிடையாது. ஸோ வி டூ மார்கேஜை தாண்டி நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, அந்த ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாக அவங்களுக்கு ஏதாவது query இருந்தால், இப்போ நான் ஆஃபர் போட போகிறேன், இதுதான் ஃபைனல் ப்ராப்பர்ட்டி, எனக்கு இதுக்கு நெகோஷியேட் பண்ணணும், ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னா மட்டும் பண்ணுவோம். அது ஃபாபியான்னு நாங்கள் போய் சூப்பர். இல்லை அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே செகண்ட் இதுக்கு என்கிட்ட இவ்வளோ சம் இருக்குது, நான் இதை இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமானா அந்த அட்வைசஸ் வாங்கலாமா? ஐ நோ தட் இட்ஸ் பியாண்ட் யுவர் இது, டெஃபினெட்லி அது பண்ணுவோம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட் பண்ணல அதுவும் நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். ஓகே. ஸோ டெஃபினெட்லி வந்துட்டு இப்போ அவங்க சொன்னாங்கன்னா உங்களுக்கு சொல்லிடுவோம், ஓகே இது வந்து கண்டிப்பாக வாங்கலாம் வாங்கக்கூடாது அப்படிங்கிறது அந்த இனிஷியல் அட்வைஸ் கொடுத்துருவோம். ஆனால் என்ன வந்துட்டு அவங்க நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்கன்னா, ஒரு 10 ப்ராப்பர்ட்டியை கொடுத்து 10 ப்ராப்பர்ட்டியை அனலைஸ் பண்ணி கொடுக்க சொல்கிறது வந்துட்டு நம்ம டைம் எடுக்குது. அது கஷ்டம். பட் ஜென்ரலாக வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுற இதில் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து இந்த நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அந்த மாதிரி வந்து அனலைசைஸ் பண்ணலாம். ஓகே. அந்த 10 ப்ராப்பர்ட்டியை கொண்டு வந்து இதில் எது வாங்க இங்கி பிக்கி பாங்கிலாம் பண்ண முடியாது. ஸோ அது ஓகே, நீங்கள் எது பண்ணீங்கன்னா ஃபைனல் அது கிளியர். இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் பேசும்போது நம்ம ஃபஸ்ட் டைம் பயர்ஸ் பற்றி பேசணும். அட் த சேம் டைம் வந்து நிறைய பேருக்கு வந்து இப்போது என்ன திகிலாக இருக்கும், எனக்கும் அந்த மாதிரி பயம் இருக்கும். ஃபிக்ஸ்ட் ரேட்டில் 1 year 2 year போட்டு வச்சுருப்போம், இன்னும் 6 மாதத்துக்கு மேலே வரலாம், டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருப்போம். அவங்களுக்கு என்ன மாதிரி அட்வைஸ் கொடுப்பீங்க? இப்போ 6 மாதம்னா அந்த டைமில் வந்தால் ஓகேவா, இல்லை எப்போ எந்த டைம்குள்ளார வரலாம் நம்ம? ஓகே, தட்ஸ் வெரி குட் கொஸ்டின். ஸோ இப்போ ஏற்கனவே ஃபஸ்ட் டைம் பேருக்கு நீங்கள் கேட்டீங்க, ஓகே இப்போ வாங்கலாமான்னு அதுக்கு சொல்லிட்டோம் நம்ம கரெக்டான டைம் தான் வாங்கலான்னு. அதே மாதிரி இன்னொரு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்ன இருக்குன்னா, ஏற்கனவே வீடு வாங்கியிருக்காங்க, அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க 2 year ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லை 5 year ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க.
அவங்களுக்கு வந்து இன்னொரு 6 மந்த்ஸில் அவங்களோட அந்த பீரியட் வந்து எண்ட் ஆகும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கூடும். அப்போ இப்போவே ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதில் 2 இருக்குது. ஒன்று ப்ராடக்ட் ஸ்விட்ச்னு சொல்லுவாங்க, இன்னொரு ரீமார்ட்கேஜ். ஆக்சுவலாக ப்ராடக்ட் ஸ்விட்ச் தான் 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி பண்ண விடுவாங்க. ஆனால் ரீமார்ட்கேஜ் வந்து இப்போவே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதில் 2 ஆப்ஷன் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு என்ன பண்ணி கொடுக்குறோன்னா, ஃபஸ்ட்டே ஒரு இன்னொரு பேங்க், சீப்பஸ்ட் பேங்க்கிட்ட வந்து ரீமார்ட்கேஜ் அப்ளிகேஷன் போட்டு அவங்களுக்கு வந்து ஒரு கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வாங்கி வச்சுருவோம். ஓகே, அவங்கள்ட்ட ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் பேங்க் இருக்கு இல்லையா, அதில் வந்து 3rd மந்த் அவங்க 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி என்ன கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கோ அதையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். அதான் ப்ராடக்ட் ஸ்விட்ச். அது ப்ராடக்ட் ஸ்விட்ச். ஓகே ஓகே. ஸோ அதையும் வச்சுட்டு இன்கேஸ் 6 மந்த் அவங்களுக்கு முடியும் போது ஸோ அந்த ரீமார்ட்கேஜ் ரேட்டு சீப்பராக இருந்துச்சுன்னா we will go with that. ஓகே. அப்படி இல்லை அவங்களுடைய எக்ஸிஸ்டிங் பேங்க்கோட ப்ராடக்ட் ஸ்விட்ச் ரேட்டு தான் கம்மியாக இருந்துச்சுன்னா அதில் போயிடலாம். இதுக்கு இடையில வந்து இந்த 6 மந்த்தில் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சதுன்னா அந்த குறைஞ்ச இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு ஸ்விட்ச் பண்ணி வச்சுருவோம். சூப்பர். ஸோ கூடுச்சுன்னா நம்ம தான் ஏற்கனவே மாற்றிட்டோம்ல இப்போ, ஸோ இந்த ரேட்டு தான் வரும். அது மாதிரி நிறைய பேர் பெனிஃபிட். ஸோ ஒரு லெவலில் ஹோல்ட் பண்ணிக்கிறோம். ஆமாம், கூடுச்சுன்னா இந்த ஹோல்ட்லேயே இந்த இருப்போம், குறைஞ்சிச்சுன்னா அங்கே போய் குறைச்சோம். ஓ சூப்பர். ஓகே, ஸோ இது நிறைய பேருக்கு தெரியாது. அப்புறம் லாஸ்ட் மினிட்ல என்ன பண்ணுவாங்கன்னா கூடுன ரேட்டுக்கு போவாங்க. ஓகே. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ்க்கு வந்துட்டு இப்போ பெனிஃபிஷியலாக இருக்குது. ஓகே. ஸோ அதனால் இன்னும் ஒரு 6 மந்த்தில் உங்களுடைய மார்கேஜ் மார்கேஜ் ஃபிக்ஸ் ரேட் எண்ட் ஆக போகுதுன்னா இப்போவே வந்துட்டு நம்மள்ட்ட கன்சல்ட் பண்ணாங்கன்னா ஸோ we can give both options. அதில் வந்துட்டு சீப்பர் ஆப்ஷன், லோவஸ்ட் ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணி கொண்டு போகிறோம். சூப்பர். இப்போ என்னன்னா அதில் இல்லை எல்லாருக்கும் ஒன்றுன்னு சொல்லிடுறேன். இப்போ 6 மந்த்ஸ்னால் 6 மந்த்ஸ் டைட்டாக உட்காந்துருங்க. 7 மந்த்ஸ் இருக்கலாம், 8 மந்த்ஸ் இருக்கலாம். சும்மா ஃபஸ்ட்டு பேசி வச்சுக்கிட்டிங்கன்னா இவங்க கரெக்டாக சொல்லுவாங்க இந்த டைமில் எங்கள்கிட்ட வாங்க, இல்லை இவங்களே கால் பண்ணுவாங்க. அப்படி தான் நடக்கும். எங்க இது வரைக்கும் எங்களுக்கு வந்து எக்ஸிஸ்டிங் கிளையன்ஸ் எல்லாருமே கவர்ட். கரெக்டான டைமில் அவங்களுக்கு ஃபோன் பண்ணிடுவோம். ஏர்லியராகவே ஃபோன் பண்ணிடுவோம். 6 மந்த்ஸ்னு கூட வெயிட் பண்ணுறது, அதுக்கும் கொஞ்சம் ஏர்லியராகவே 1 மந்த் ஏர்லியராக கூட நாங்கள் கால் பண்ணிடுவோம். ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கும் வந்துட்டு இப்போ நீங்கள் எங்கள்கிட்ட வந்துட்டீங்க அப்படின்னா ப்ராடக்ட் ஸ்விட்ச் வரைக்கும், அதாவது சில கிளையன்ஸ் வர்றாங்க, வரும்போது எப்படி வர்றாங்கன்னா லாஸ்ட் 3 மந்த்ஸ் முன்னாடி தான் வர்றாங்க. ஸோ அந்த மாதிரி கிளைண்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ நாள் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் ஓகே இன்னும் ஒரு 7 மந்த்ஸ் இருக்க மாதிரி தெரியுது, 8 மந்த்ஸ் இருக்க மாதிரி தெரியுது, சும்மா வந்து நம்ம என்ரோல் பண்ணிக்குவோம், என்னென்ன இருக்குன்னு ஆப்ஷன்ஸ் தெரிஞ்சு வச்சுக்குவோம். இன்னொன்று உங்கள் மைண்ட்லேருந்து நீங்கள் அதை ஃப்ரீயாக எடுத்துடலாம். எங்கள்கிட்ட சொல்லிட்டீங்க அப்படின்னா ஆஹா இன்னும் 2 மந்த்ஸில் திருப்பி காண்டாக்ட் பண்ணணுமா, இன்னும் 2 மந்த்ஸில் வந்துட்டு ப்ராடக்ட் ஸ்விட்ச் பண்ணணுமா, இதை பண்ணணுமான்ற வரி இருக்காது. ஸோ நாங்கள் அதுக்கான டேட்ஸை கரெக்டாக நோட் பண்ணி வச்சுருப்போம். அந்த டைமில் கரெக்டாக நாங்களே வந்து கால் பண்ணிடுவோம். இன்னொரு 8-9 மந்த்ஸ் கூட இருக்கலாம், எங்கள்கிட்ட சொல்லி வச்சுருங்க போதும். சொல்லி வச்சுட்டிங்கன்னா நாங்கள் கரெக்டாக 6 மந்த்ஸ் ஏர்லியராக உங்களுக்கு கால் பண்ணுவோம். அந்த டைமில் என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இருக்குன்னு டிஸ்கஸ் பண்ணுவோம். ப்ராடக்ட் ஸ்விட்ச் டைம் வரும்போது அதுக்கான ரேட்ஸையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். கரெக்டாக டைமில் முடிச்சு கொடுத்துருவோம். சூப்பர். ஸோ அது நிச்சயம் பண்ண. இப்போ எதுக்கு நம்ம நிறைய பேர் பேசாமல் இருக்காங்கன்னா, ஐயோ டாக்குமெண்ட் நிறையா அனுப்பணுமா, இவங்க நிறைய கேட்பாங்களா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா வந்து இந்த ப்ராடக்ட் ஸ்விட்சுக்கோ இல்லை ரீமார்கேஜ் பண்ணும்போது அவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் அனுப்பணும்னு அவசியம் இல்லைல்ல, என்ன மாதிரி இருக்கும் அது? என்னன்னா இப்போ ஒரே பேங்க்லேயே ப்ராடக்ட் ஸ்விட்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா பெரிய டாக்குமெண்ட்ஸ் எதுவும் தேவைப்படாது. ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், இது 2 மட்டும் தான் வேணும். அதே இது ரீமார்கேஜ்னு போகும்போது தான் டாக்குமெண்ட்ஸ் நிறைய தேவைப்படும். டாக்குமெண்ட்ஸ்னாலும் ரொம்ப பெருசாக இல்லை, எப்பயும் போல் 3 மந்த்ஸ் பேங்க் ஸ்டேட்மெண்ட், 3 மந்த்ஸ் பே ஸ்லிப், 3 இயர்ஸ் அட்ரஸ் ஹிஸ்ட்ரி. உங்கள் இப்போ இது வந்துட்டு நீங்கள் பிரிட்டிஷாக இல்லாமல் இருந்தீங்கன்னா உங்களோட ஷேர் கோடும் எக்ஸ்ட்ரா தேவைப்படும், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி பட் டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும். பட் அது எவ்வளோ தூரம் மினிமமாக கேட்க முடியுமோ அவ்வளோ தூரம் மினிமமாக நம்ம வச்சுக்குவோம். சூப்பர். ஸோ உடனே இது பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, 1 வருஷம் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு டைம் கால் பண்ணி பேசி வச்சுக்கிட்டிங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இவங்க டீமை பொறுத்த வரைக்கும் டீம் வந்து ஒரு பெரிய டீமு. ஸோ அவங்க கரெக்டான டைமில் உங்களுக்கு கால் பண்ணி நிச்சயமாக ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த அட்வைஸை டெஃபினட்டாக இருங்க. ஏன்னா வந்து நம்ம சின்ன விஷயம் இல்லை, எவ்ரி மந்த் ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் இது பெறனா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாகச்சுன்னா அது ஹோல்சமாக பார்த்தா ஒரு பெரிய அமௌண்ட் அப்போவும். ஸோ அதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க, டெஃபினட்டாக ஆக்ஷன் எடுங்க. இன்னும் நிறைய நம்ம பேசிகிட்டே இருப்போம், இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணணும். உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் சுற்றி காமிக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க, புதுசாக வந்து போய் பார்ப்போம். பார்த்துட்டு அதுலேயும் நம்ம சில வீடியோஸ்லாம் போடுவோம். சரியா? ரொம்ப ரொம்ப நன்றி. திருப்பி வந்து ரிட்டர்ன் ஆஃப் த டிராகன் நம்ம மைக்கேலுக்கு நன்றி வந்ததுக்கு. அண்ட் லாவண்யா ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ டு த கேமராமேன் குட்டி பயலே.